ஹாய். கத்தர்ல பாத்தீங்கன்னா எவ்வளவு சம்மர்ல வெயில் அடிக்குதோ அதுக்கேற்ற மாதிரி சரியான சூடான காத்தடிக்குது. ஸோ எங்களோட யார்ட்ல இருக்க செடிக்கெல்லாம் வெயில்ல வந்து காய ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கு அதிகமா மண்ணு தேவைப்படுது. ஸோ அதுக்காக நான் என்ன ஒரு ஆளை கூட்டிட்டு வந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டு இருக்கேன். ஒன்ன பர்சன் இவர் தான். ஹாய் சாரப்பா. எங்களோட செடிலாம் ரொம்ப காய்ச்சி போகிற மாதிரி இருக்கு. இந்த சம்மர் வந்தனால அதுக்காக நாங்கள் வந்து அதுக்கு ஃபீட் பண்ண போகிறோம். மண் வச்சு அது கொஞ்சம் வேலையை பார்த்துட்டு இருக்கோம். வீக்கெண்டும் நான் அவரை குடும்பம் பண்றேன்னு சொல்லிடாதீங்க. இல்லை இதுவும் இல்லை, நாங்கள் வந்து இது பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா எங்களுக்கு அது நம்ம பேபிஸ் மாதிரி இல்லை. ஸோ இது வாழை மரம் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குமோ அந்த மாதிரி வெயில் வந்துச்சுன்னா காத்தடிச்சுன்னா இவ்வளோ டல் ஆயிடுவாங்க. ஸோ சாரப்பா இதுக்கெல்லாம் தான் மண்ணு போட்டு எந்த சாண்ட் ஸ்டோமா இருக்கு. ஸோ எங்கெங்க இருந்து ஒரு பறந்துலாம் கவர்லாம் வந்து செடியெல்லாம் தாக்கி இருக்கு. நாங்கள் அம்மா ஊர்ல இருந்து எடுத்துட்டு வந்த ஒரு பெரண்டையோட இது வச்சிருந்தோம். ஸோ அது வந்து வளர்ந்துருக்கு. இங்க பாருங்க, உன் அப்பா ஹைட்டுக்கு இருக்கு. இன்னொன்னு யார் ஹைட்டுக்கு இருக்காண்ணா? அண்ணா ஹைட்டுக்கு இருக்கான். கார்டன் மெயின்டைன் பண்றது ரொம்ப கஷ்டம். சுடு தண்ணி ஊத்திடாதீங்க. ஏர்லி மார்னிங் தண்ணி பிடிச்சி வச்சு ஊத்துங்க. இந்த மாதிரி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும். நான் சாரா டைரியை ஃபாலோ பண்ணிக்கோங்க.